ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வீடியோ தாங்க. ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டில் வந்து 34th கிளாஸ் வந்து மிக்ஸாலஜின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி அப்போவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ சிலபஸ்க்காக நான் 34th போட்டிருக்கேன். இடையிலே வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எப்படி ஒரு கோன் நம்ம மேக் பண்ணணுன்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் நார்மலாக ப்ராக்டிஸ்க்காக நான் மேக் பண்ணியிருக்க கோன். இப்போ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறது வந்து ப்ரைடல் கோன் தான் நான் மேக் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன குவான்டிட்டியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸாலஜி கிளாஸ்க்கு நமக்கு தேவைப்படுறது பவுல். ஸோ நம்மக்கிட்ட கிட்டு வாங்கின எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பவுல் கொடுத்துருப்பேன். ஸோ பவுல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்பூன் இருக்கும்ல, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வெயிட் மிஷின். ஸோ இந்த வெயிட் மிஷின் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் ரெசின் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்காக வாங்கினது. ஸோ அதில் ரெசின்லாம் பட்டு மேலே அப்படியே இதாகிடுச்சு. ஸோ ஒரு வெயிட் மிஷின் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹென்னா பவுடர். நான் எடுத்துருக்கிறது வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர். ஸோ 3 ஃபில்டர், 5 ஃபில்டர், 7 ஃபில்டர்னு சொல்லிட்டு அந்த ஹென்னா பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து நான் நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் ஆர் எசென்ஷியல் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் கப்பு. நான் வந்து மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பு இல்லை அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கப் இருக்காது, நம்மள்கிட்ட கிட்டு வாங்கினவங்கள்ட்டையும் கப் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் டப்பா, அந்த மருந்து டப்பா இருக்கும்ல, மூடி இத்தனை எம்எல் நீங்கள் குடிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த சின்ன மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல். கப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்லோ ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரோல் பண்ணுறதுக்காக. அந்த செல்லோ ஷீட் இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு உள்ளே வச்சு ஒரு கவர், டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கிட்டு வாங்கினவங்க கிட்ட வந்து நமக்கு செல்லோ ஷீட் இருக்கும். பேலன்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட வாங்காதவங்களாம் நானும் ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை எடுத்து நான் எப்படி நான் கட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. செல்லோ ஷீட் இருக்குது, மெட்டாலிக் ஷீட் இருக்குது, ஃப்ரோஷன் ஷீட் இருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது எல்லாமே தான் வந்து நமக்கு இப்போதைக்கு ஹென்னா பவுடர், கோன், ஒரு ப்ரைடல் கோன் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு டீ தூள் இருக்குல்ல, நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து டீ தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டீ தூள் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா டீ தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதிக்கிற டைமில் ஒரு 4-5 கிராம்பு இருக்குல்ல, கிராம்புமே வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ கிராம்பும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொதிக்கிற டைமில் வந்து ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா அப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆற விட்டுருங்க. ஏன்னா சூடாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்காது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து எப்படி ஒரு பேஸ்ட் நம்ம மேக் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெயிட் மிஷினில் பவுல் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது வந்து அந்த டேக் கொடுத்துட்டு வச்சுருங்க. கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஹென்னா பவுடர் வந்து நான் 2 கோனுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 கோனுக்கு வந்து நீங்கள் 15 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர்கிட்ட வந்து வெயிட் மிஷின் இருக்காது. வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 2 கோனுக்காக ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வெயிட் மிஷினில் நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூனோட வெயிட்டும் நான் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹென்னா பவுடர் நான் 15 கிராம் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 6 கிராம். நீங்கள் வந்து 15 கிராம் வந்து ஹென்னா பவுடர் எடுத்திங்கன்னா 6 கிராம் வந்து நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது 2 சுகரும் ஹென்னா பவுடரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா அங்கங்கே ஒரு மாதிரி இதாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடரையும் சுகரையும் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்தோன்னே நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஹென்னாவும் வந்து உங்களுக்கு அந்த கோன் பேஸ்ட்டும் வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் தண்ணி வந்து பொறுமையாகவே ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டாலே போதும். ஸோ இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை விடாமல் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா கெட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கெட்டி இல்லாமல் நமக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தானே வரணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால் நீங்கள் நல்லா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இதே மாதிரி கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லை டீ ட்ரீ ஆயில். ஸோ டீ ட்ரீ ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெயின் நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 ml நான் யூக்கலிப்டஸ் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 15 கிராம் வந்து ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 கிராம் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 ml யூக்கலிப்டஸ் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குவான்டிட்டியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான கிளாஸில் வந்து எது எத்தனை கோனுக்கு நம்ம எவ்வளோ ஹென்னா பவுடர், எவ்வளோ சுகர், எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து 2 கோன் மட்டும் மேக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கோன் மட்டும் நீங்கள் மேக் பண்ணுங்கள். அது ப்ரைடல் கோனாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராக்டிஸ் கோனாக இருந்தாலும் சரி. ப்ராக்டிஸ் கோனுக்கு இதில் நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ப்ராக்டிஸ் கோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் நீங்கள் ஆயில் மட்டும், கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவும் ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர், வாட்டர் ஆர் பவுடர் இது மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் கோனில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் தேவைப்படாதில்ல, அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஏன்னா இது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரை ரிலீஸ் பண்ண விடணும். அதனால் நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சா பாக்ஸ் மாதிரி இருந்தது க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு ஒரு கவர் போட்டு சுற்றிலும் வந்து லப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அப்படியே வைக்கணும் பார்த்தீங்கன்னா 6 to 8 hours வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கும்போது நான் ஈவினிங் டைம் தான் நான் எடுத்தேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:30 அந்த டைம் 6 o'clock எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே நார்மலாக பண்ணுறீங்க 5:30 to 6 o'clock அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் தூக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்ரை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம மேக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், நம்ம இதை பார்க்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம போய் திறந்து பார்ப்போம். அது ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஈவினிங் ஆர் நைட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்லோ ஷீட் வந்து எப்படி நான் கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செல்லோ ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் எல்லாமே வந்து ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஸோ நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து அந்த பேப்பர் எவ்வளோ ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் மடிக்கணும். அகெயின் பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மடிச்சுட்டு மறுபடியும் ரைட் டு லெஃப்ட், உங்கள் ஹேண்டோட ரைட் டு லெஃப்ட். அகெயின் திரும்பி நீங்கள் வந்து இது என்ன அந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ரைட் டு லெஃப்ட்
பண்ணிட்டீங்களா? ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட உள்ளங்கை அளவுக்கு வந்து அந்த ஷீட் இருந்தால் போதும். அப்படி இல்லை எனக்கு மெஷர்மெண்ட்டோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அகலம் வந்து 5 சென்டிமீட்டர், நீளம் வந்து 7 சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான ஷீட்டு மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் டபுள் ஷீட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணாலும் சரி, இல்லை சிசர் வச்சு கட் பண்ணிட்டாலும் சரி. ஸோ இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கட்டர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஷீட்டு இதில் வந்து மினிமம் 15 ஷீட்டுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து லேஸான ஷீட்டாக தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் சைஸ் மாறினாலோ அது வேஸ்ட் ஆகிரும், நமக்கு அது வந்து ஹென்னாக்கு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகிரும். அதனால் கட் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த செல்லோஃபேன் ஷீட் வந்து மடிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட்டு தான் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து நான் எப்படி காட்டினேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னு இந்த மாதிரி 2 பின்னு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று வந்து 0.5 mm இருக்கும், திக்காக ஒரு பின் இருக்கும் பாருங்கள், அது வந்து 0.5 mm, இது வந்து 0.38 mm இருக்கும். ஸோ அந்த 0.5 mm இருக்கிறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கோனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று தின்னாக இருக்குது பாருங்கள், இந்த பின்னு தான் வந்து ப்ரைடலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு டிசைன் ஹம்ப் இதெல்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ரைடலுக்கு போடும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் டிசைன்ஸ்லாம், அப்போ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து இந்த பின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோன் வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் எப்படி ரோல் பண்ணி நான் கட்டை விரல் எங்கே வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வச்சு நம்ம பொட்டலெல்லாம் மடித்து கொடுப்பாங்கள்ல கடையிலலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் மடிக்கணும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பின்ன, ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு மடித்து கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின்ன வைக்கணும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டே பின்னு வச்சுட்டும் ரோல் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படின்னா நான் ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னர் கொஞ்சம் வரும்போது மட்டும்தான் நான் பின் வைப்பேன். ஸோ நான் மறுபடியும் நான் ரோல் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரோல் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பக்கத்தில் அந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். எனக்கு சரியாக அந்த லைட்டு வேறு ஃப்ளாஷ் லைட் இருந்தனால எனக்கு கண் ரொம்ப கூசி சரியாக தெரியல பின்னை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் தள்ளி எடுத்து நான் பின்னை உள்ளே விட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் அந்த இது இருக்குல்ல, அதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஷீட் ஒன்று இருக்கும், அந்த ஷீட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து வெளியில் இழுக்கணும். ஸோ இப்போ நான் இழுக்கிற மாதிரி அப்படி ரோல் பண்ணிகிட்டே வெளியில் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ தென் அந்த லைட்டாக ஒரு ஷீட் தெரியுதில்ல அந்த கார்னரில், அங்கே வந்து கொஞ்சமாக டேப் வச்சு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிடணும். இப்போ நான் ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேப் ஃபுல்லாக கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கூட ஒரு டேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ரோல் பண்ணுற இடத்துல அந்த எட்ஜஸில் வந்து ஒரு ஷீட் லைட்டாக இருக்கும், அதையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டேப் வச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து மெஹந்தி வந்து
ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் குட்டியாக ஒரு டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 2 கோன் எப்படி மேக் பண்ணுறதுன்றதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஷீட்டு மட்டும் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அகெயின் நீங்கள் ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். ஸோ அந்த ஷீட்டை வந்து இப்போ நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ரோல் பண்ண மாதிரியே தான் ரோல் பண்ணிவிட்டு அந்த பின்னை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அந்த கார்னர்லேருந்து நீங்கள் இழுத்தீங்க, அந்த ஷீட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, மெஹந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் வந்து வெளியில் எடுத்து பாருங்கள். ஏன்னா அடிக்கடி இதை வந்து நீங்கள் திறந்து மூடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. கவர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கொஞ்சம் அந்த சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நான் வந்து இப்போ எப்படின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு ட்ரை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, வெளியில் சுற்றிலும் டார்க் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா அது 2க்கும் கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா, ஒரு மாதிரி க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்றிலும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைட்டாக நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணி, ஏன்னா இது கெட்டியாக தானே இருக்குது, அதனால் நீங்கள் லைட்டாக வாட்டர், நான் கொஞ்சம் நிறைய வாட்டரை யூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த வாட்டர்லேயே நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு கரெக்டான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் லைட்டாக வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த இது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அந்த ஸ்பேச்சுலாவை எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹென்னாவோட அந்த ஃப்ளோ அதுலேயே கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதை இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே உழுகும் மெஹந்தி. அப்படி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் எடுத்து அந்த பைப்பிங் பேக் வந்து உங்களுக்கு கிட்லேயே வந்துடும். ஸோ பைப்பிங் பேக் இல்லைன்னா நார்மல் கவர் ஒன்று இருக்கும்ல, சின்ன சின்ன கவர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா ஹென்னாவை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ளோ எப்படி வருதுன்ட்டு அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஹென்னா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ளோவாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் சின்ன சின்ன கெட்டி தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நீங்கள் பவுலில் இருக்க எல்லா ஹென்னாவும் வந்து இதில் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டாக்ஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இழுத்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்.
அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து நமக்கு வெளியில் வந்துடும். ஏதாவது கெட்டி கெட்டியாக இருந்தது, திப்பி திப்பியாக இருந்ததுனாலும் அது வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நீங்கள் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் அந்த கார்னரில் வந்து ஒரு ஒரு லப்பர் பேண்ட் இருந்ததுன்னா அந்த லப்பர் பேண்டை வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து அந்த கார்னரில் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து நம்ம என்ன வந்து நம்ம இது ஃபில் பண்ணும்போது கை விட்டு விட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு தடவை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அதில் உள்ள ஏர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மெஹந்தி போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் ஒரு ரோலில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கை எடுக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. தென் நான் கொஞ்சம் பெரிய டேப் எடுத்திருக்கேன். பெரிய டேப் எடுத்து அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல சுற்றிலும் கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன டேப் இருந்தது அப்படின்னா கீழே 2 லேயர் மேலே 2 லேயர் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த மெஹந்தி வந்து லீக் ஆகாமல் இருக்கும் வெளியில். ஸோ அதனால் சின்ன டேப்பாக இருந்ததுன்னா நீங்கள் டபுள் லேயரில் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த மெஹந்தியை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வரைக்குமே வந்து நம்ம ஸ்டார்டிங் போடுவோம்ல மெஹந்தி, அந்த டிப்பு வரைக்குமே வந்து மெஹந்தி ஃப்ளோ கிடச்சிரும். ஸோ இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அகெயின் ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு கொடுத்து அது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை மடித்து தென் நான் வந்து டேப் போட்டுக்கிட்டேன். ஸோ டேப் ஓட்டினது கொஞ்சம் சைடாக போயிடுச்சு. ஸோ நான் இப்போ எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இழுத்து ஒட்டணும். இழுத்து ஒட்டிட்டு 2 டேப் நான் ஒட்டியிருக்கேன். அகெயின் ஒரு சின்ன டேப் எடுத்து சைடில், இந்த சைடில் இருந்து அந்த சைடில் நல்லா இழுத்து நீங்கள் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹென்னா கோன் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ளோ ஆகுது. எதுக்காகனா ரொம்ப டைட்டாக நான் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுது. ஸோ இப்போ இதை பாருங்கள். இதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி பெரிய டேப் இருந்ததுன்னா ஒரு பெரிய டேப் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அதை கவர் பண்ணிக்கோங்க. நான் ஒட்டி காட்டுறேன்ல, இதே மாதிரி ஒட்டி ஃபில் பண்ணிவிட்டு அதை அழுத்தி விட்டிங்கன்னா அந்த டேப் வந்து ஒட்டிக்கும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கீழே மெஹந்தி நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது கீழே வரைக்கும் போயிடும். இதில் 2 மடிப்பு போட்டு சைடில், இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அகெயின் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்து ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் டேப் எடுத்து மேலேருந்து ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை நல்லா டைட்டாக பிடிக்கணும். நம்ம டைட்டாக பிடிக்கலன்னா அது வெளியில் இதாயிரும். ஸோ அதனால் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் டேப் ஒட்டுறதும் நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்புறம் சைடில் ஒரு டேப்பு ஒட்டிட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓனாக மேக் பண்ணுற ஹென்னா கோன் வந்து ரெடி ஆயிரும். ப்ரைடல் கோன் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹென்னா கோன் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்கள், வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஸ்பூனில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெயிட் மிஷினில் வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்பவும் அதிகமாகவும் எடுக்காமல் ரொம்பவும் கம்மியாக எடுக்காமல் மீடியமாக. இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், எப்படி நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவும் அப்படி மலை மாதிரியும் எடுக்காமல் ஓரளவுக்கு 2 ஸ்பூன், கரெக்டாக 2 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 15 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே லைட்டாக
உங்களுக்கு சரியாக தெரியல, அப்படி மேலே மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 15 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சுகருமே வந்து நீங்கள் எந்த ஸ்பூன் எடுத்திருக்கீங்களோ, இப்போ இதே ஸ்பூனில் தானே நம்ம வந்து மெஹந்தி ஹென்னா பவுடர் எடுத்திருக்கோம். ஸோ இதே ஸ்பூன்லேயே வந்து இப்போது மெஹந்தி பவுடர் எடுத்த அளவுக்கும் கம்மியாகவே நம்ம எடுக்கணும். அந்த ஸ்பூனும் இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி ரொம்ப எடுக்காமல் அளவாக எடுத்து போடணும். அந்த ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டியும் வந்து கரெக்டாக 6 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நீங்கள் வந்து மெஹந்தி பவுடர் போட்டிங்க அப்படின்னா அதில் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கோன், அதோடய ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இடையிலேயே வந்து ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஹென்னா கோனில் எப்படி அந்த டிப்பை நம்ம சரியாக எடுக்காமல் நம்ம மெஹந்தி போட்டோன்னா ஃப்ளோ கரெக்டாக வராதில்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து தப்பாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஃப்ளோ. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹென்னா கோன் ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து வெளியில் வைக்கவே கூடாது, ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்கணும். ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எவ்வளோ மந்த் நம்ம யூஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கான கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மெஹந்தி ப்ராக்டிஸ் கொண்டா இருந்தாலும் சரி, ப்ரைடல் கொண்டா இருந்தாலும் சரி, நீங்கள் எது மேக் பண்ணாலும் உடனே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெளியில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வாட்டரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ கடையில் விற்கிறது வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்னால உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ன்றனால நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்றைக்கான மிக்ஸாலஜி கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் கிளாஸ் வந்து நாளைக்கு வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும், எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் என்னன்னு சொல்லி நான் நாளைக்கான கிளாஸில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.